ஹஸ்ரத் லஹசி இப்னு ஹர்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் சாப்பிடுகிறோம், வயிறு நிரம்புவதே இல்லை என்று சஹாபாக்களில் சிலர் கூறினார்கள். நீங்கள் தனித்தனியாக சாப்பிடுகிறீர்களோ என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்று சஹாபா பெருமக்கள் கூற, உங்களுடைய உணவில் ஒரே இடத்தில் ஒன்று கூடி அல்லாஹுடைய பெயரை கூறி சாப்பிடுங்கள், உங்களுடைய உணவில் பரக்கத் ஏற்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். ஆடை அணியக்கூடிய ஒருவர் அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி மா உவாரி பிஹி ஔரதி வஅதஸம்மலு பிஹி ஃபி ஹயாத்தி. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் உரியது. அவன் எனக்கு ஆடை அணிவித்தான், அந்த ஆடையை கொண்டு என்னுடைய மறைவிடத்தை மறைத்து கொள்கின்றேன், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதனால் அழகை அடைந்து கொள்கின்றேன் என்று ஒருவர் ஓதி, பிறகு அவரிடம் இருக்கக்கூடிய பழைய ஆடையை தர்மம் செய்துவிட்டாள். வாழ்நாளிலும் மரணித்த பிறகும் அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பிலும் அமானத்திலும் இருப்பார். அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா திரையிட்டு விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, தான் செவியுற்றதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சேவல் கூவுவதை நீங்கள் செவியுற்றால் அல்லாஹு தஆலாவிடம் அல்லாஹ்வுடைய பேரருளை கேளுங்கள், ஏனென்றால் அது மலக்குகளை பார்த்து கூவுகிறது. நீங்கள் கழுதையுடைய சத்தத்தை கேட்டால் ஷைத்தானை விட்டு அல்லாஹு தஆலாவிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அது ஷைத்தானை பார்த்து கத்துகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. இது போன்ற தினமும் ஓதக்கூடிய சிறிய துவாக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் ஒரு நிமிட மதரசா என்ற தலைப்பில் சிறு சிறு துவாக்கள் மற்றும் ஹதீஸ்கள் இருக்கின்றன. பெரிய பயான்களும் இருக்கின்றன, நபிமார்களுடைய பயான்கள் இருக்கின்றன. குர்ஆன் எப்படி ஓதுவது, ஒழு எப்படி செய்வது, ஒவ்வொரு விஷயங்களுடைய ஒழுக்கங்களை பற்றிய துவாக்கள் ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றது. அனைத்தையும் பார்த்து பயனடையுங்கள். ஆஃப்லைனில் போட்டு திரும்ப திரும்ப கேளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.